தை கிருத்திகை 2026 ஜனவரி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தை மாதம் 13ஆம் நாள் வருகிறது. இது செவ்வாய்க்கிழமை 27ஆம் நாள் தொடங்கி காலையில் 9:30 மணிக்கு தொடங்கி மறுநாள் 28/1/2026 அன்று காலை 7:42 மணிக்கு முடியுது. ஆக செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை இந்த தை கிருத்திகை திதி இருக்கிறது. இதில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வருது. இல்லை நாள் முழுவதும் உபவாசம் விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி 27ஆம் தேதியே நாள் முழுவதும் இருந்து அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு பூஜை அறையை சுத்தப்படுத்தி அங்கே முருகர் படம் இருந்தால் அதுக்கு பூ இட்டு, வேல் வைத்திருப்பவர்கள் பால் அபிஷேகம் பண்ணி, நெய் விளக்கு ஏற்றி, உங்களால் முடிந்தால் 6 வகையான பூக்களை வைத்து முருகருக்கு அர்ச்சனை பண்ணலாம். அதே போல் 6 வகையான நெய்வேத்தியங்களையும் அவருக்கு படையலிடலாம், முடிந்தால் மட்டுமே. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ அந்த வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பண்ணும்போது ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவன்னு 108 தடவை நீங்கள் உச்சரிங்க. இந்த மந்திரத்தை, ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 வாட்டி உச்சரிங்க. அப்படி செய்கிறவங்களுக்கு எல்லா வித வேண்டுதலையும் முருகர் நிறைவேற்றி தருவார். குழந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டலாம், நல்ல பதவிகளுக்கு கூட வேண்டலாம். ஏன் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வழுவதனால் அன்னைக்கு வேண்டுறவங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் கண்டிப்பாக குறையும், கடன் தொல்லை நீங்கும். கிருத்திகையில் 3 கிருத்திகை மிகச்சிறப்பு. கார்த்திகை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, அதுக்கப்புறமா தை கிருத்திகை. இந்த தை கிருத்திகையில் வேண்டுபவருக்கு தேவர்களே வேண்டினாலும் அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி இருக்கும்போது நாம் வேண்டும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். தைப்பூசத்துக்குன்னு விரதம் இருக்கிறவங்க, 6 நாள் விரதம் இருக்கிறவங்க இன்னிலேருந்து தொடங்குனீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அதுக்கப்புறமா நம்ம ஞாயிறு தைப்பூசத்தை உங்கள் விரதத்தை முடிக்கலாம். ஆக இந்த முறை வருகின்ற இந்த தை கிருத்திகையானது அநேக விசேஷங்களோடையும் சிறப்புகளோடையும் வருது. இந்த தை கிருத்திகையில் நம் முருகரை மனதார வேண்டி, எனக்கு இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து கொடு முருகா, உன் காலடியிலே நான் சரணமாக விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு முருகரை மனமுருகி ஆழ் மனதிலிருந்து பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அந்த முருகர் கேட்டதையெல்லாம் தந்தருள்வார். வாழ்க வளமுடன். நன்றி.